காவல்துறையும். ஆக காவல்துறை ஒரு புகார் அதில் நடவடிக்கை எடுக்கணும். நான் பெர்சனலாக சொல்றேன், நானே ஏகப்பட்ட புகார் பண்ணியிருக்கேன். ரோட்டில் உட்காந்து குடிக்கிறேன்னு, ரோட்டில் உட்காந்து குடிக்கிறேன். இப்போ காலையில் 12 மணி 1 மணிக்கு ரோட்டில் நான் நாளைக்கு வாங்க நான் கூப்பிட்டு போறேங்கன்னு. ஆக தமிழ்நாட்டிலே தமிழக அரசு இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேற்கொண்டு பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாதுகாப்பு எப்படி வழங்க வேண்டும் என்று கேட்டால், குற்றவாளி பட்டியலில் இருப்பவர்களை கண்காணிக்க வேண்டும். இரவு முழுவதும் போலீஸ் காவல்துறை ரோந்து செல்ல வேண்டும். போதை வஸ்துக்களை முதலே அங்கீகரிக்கப்படாத போதை வஸ்துக்களை தடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க முடிஞ்சா வாக்குறுதி கொடுத்தபடி டாஸ்மார்க்கை மூடுங்க, அட்லீஸ்ட் குறைங்க. அல்லது நைட்டு 10 மணிக்கு மேலே இல்லீகலாக விற்பனை செய்கிறார்கள், தூத்துக்குடியிலே விற்பனை செய்கிறார்கள், தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்கிறார்கள், அதை தடுங்கள். போதை வஸ்துக்கள் தான் குற்றங்களுக்கு நடைபெறுவதற்கு காரணம் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் தமிழ்நாடு அரசை இந்த விதத்திலே கவனத்தை ஈர்த்து தமிழ்நாடு அரசு கூடிய விரைவிலே இதற்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு அந்த முட்டிக்கீழே சுட்டதை ஒரு அடி மேலே தூக்கி சுட்டிங்கன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். யாரை முட்டிக்கீழே சுட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் அவங்க யாருன்னு உண்மையிலே முட்டிக்கீழே சுட்டீங்களா இல்லை பிடிச்சிங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. 3 பேரை பிடிச்சிங்களாங்கிறே எனக்கு தெரியல. உண்மையிலே 3 பேர் பிடிச்சிங்கன்னா யாரு என்ன ஏது பொதுவாக நம்ம திருடிட்டான் அப்படின்னா இப்போ வெளியே காமிப்பாங்க, இவன் தான் திருடினா, இவன் தான் பெருமாள் சாமி என் பேரை காமிச்சு சொல்லுவான், இவன் தான் அந்த வீடியோ குதிச்சு திருடினான்னு. நானே என் பேருக்கு உதாரணம் சொல்கிறேன். 3 பேரை பிடிச்சங்கிறீங்க, 3 பேர் எங்கே பிடிச்சிங்க, முட்டிக்கீழே சுட்டாங்கிறீங்க, என்ன கதை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே மர்மமாகவே இருக்குது. முட்டிக்கீழே சுடாதீங்க, முட்டிக்கு மேலே ஒரு அடி மேலே வச்சே சுடுங்க, தப்பு இல்லை. பெண்கள் மீது வன்முறை இருந்தால் முட்டிக்கு மேலே ஒரு அடி மேலே வச்சே சுடுங்க, தப்பே கிடையாது. தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே தான் குற்றங்கள் குறையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது